துணை முதல்வருடைய தொகுதியிலேயே இப்படிப்பட்ட ஒரு அவல நிலையா அப்படிங்கிற ஒரு கேள்விதான் இப்போ இணையம் முழுவதும் வலம் வருது. சென்னை மெரினா கடற்கரையில மாற்றுத்திறனாளிகளும் கடலை நோக்கி கிட்ட போயிட்டு அந்த அழகை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மரப்பலகை வழியானது ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனா இந்த வழியில மாற்றுத்திறனாளிகள் மட்டும் இல்லாம பொதுமக்களுமே பயன்படுத்துறாங்க. இதனால இந்த வழி அடிக்கடி சேதமாகுது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்டும் ரைஸ் ஆகி சென்னை மாநகராட்சியினுடைய தரப்புல இருந்து பொதுமக்கள் இதை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி வந்தாங்க. ஆனா இந்த நிலையில தற்பொழுது அந்த வழியானது முற்றிலுமா சேதமடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இந்த பணிகள் உடனடியாக மேற்கொள்ளப்படாம அரசாங்கம் ரொம்ப மெத்தன போக்குல இருக்கு அப்படிங்கிற மாதிரி மாற்றுத்திறனாளிகள் இப்போ ஒரு புதிய குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்காங்க. இது வேற யார் தொகுதியா இருந்தா கூட பரவாயில்ல, சரின்னு சொல்லி ஏத்துக்கலாம். ஆனா இந்த தொகுதி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய தொகுதி. அவருடைய சொந்த தொகுதியிலே மக்களுக்கு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத பார்த்து பண்ண முடியல அப்படின்னா மற்ற எந்த தொகுதியில வேலைகள் எல்லாம் சரியா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி மாற்றுத்திறனாளிகளும் சரி பொதுமக்களும் சரி காட்டமான கேள்விகளை இப்போ முன் வச்சிட்டு இருக்காங்க.